கடவுளே எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். திருப்பாடல்கள் 57 அதிகாரம் 1 இந்திய இறை வார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் இங்க ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவரே நம் புகலிடம், அவரின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் நம் இடர் நீங்கும் வரை நம் ஆண்டவரின் இறக்கைகளில் தஞ்சம் புகுவோம். இவ்வுலகில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக ஏங்கி நிற்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 113, எண்ணிக்கை 11 அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. தபேரா பலி, மோசே 70 தலைவர்களை தேர்ந்தெடுத்தல், ஆண்டவர் காடைகளை அனுப்புதல் என்ற தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர். ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் மூண்டது. ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைக்கோடி பகுதிகள் சிலவற்றை அது எரித்து விட்டது. அப்போது மக்கள் மோசேயிடம் அழுதனர். மோசே ஆண்டவரிடம் அன்றாடவே நெருப்பு அணைந்தது. எனவே அந்த இடத்துக்கு தபேரா என்று பெயராயிற்று. ஏனெனில் ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே எரிந்தது. மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பு கொண்டனர். இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலிருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டெறிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உன் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களையெல்லாம் நானா கருத்தரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன்? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்றும் கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பழு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டி வா. அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பழுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். மக்களிடம் சொல், நாளை உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இறைச்சி உண்பீர்கள். ஆண்டவரின் செவிகளில் பட நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவான்? எகிப்தில் எங்களுக்கு எவ்வளவோ நன்றாக இருந்தது என்று அழுதிருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி தருவான். நீங்கள் உண்பீர்கள். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல. அது உங்கள் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை 1 மாதம் முழுதும் உண்பீர்கள். ஏனெனில் உங்களிடையே இருக்கும் ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஏன் நாங்கள் எகிப்திலிருந்து வந்தோம் என்று கூறி அவர் முன் நீங்கள் அழுதிருக்கிறீர்கள். ஆனால் மோசே கூறியது, என்னோடிருக்கும் காலாட்படையினர் எண்ணிக்கையோ 6 லட்சம். அவர்கள் 1 மாதம் முழுதும் உண்ண அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும்படி ஆட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ? அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலின் மீன்கள் எல்லாம்
அவர்களுக்காக பிடித்து சேர்க்கப்படுமோ? ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றார். அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்குரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்குரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரை அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினார். மேலும் ஆண்டவரிடமிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சென்றது. அது கடலிலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்தின் அருகில் ஒருபுறம் ஒரு நாள் பயண தொலையிலும் மறுபுறம் ஒரு நாள் பயண தொலையிலும் பாளையத்தை சுற்றி தரைக்கு மேல் 2 முழ அளவு உயரத்தில் விழும்படி செய்தது. மக்கள் எழுந்து அந்த பகல் முழுதும் இரவு முழுதும் மறுநாள் பகல் முழுதும் காடைகளை சேர்த்தார்கள். மிக குறைவாக சேர்த்தவன் 10 கலம் அளவு சேர்த்திருப்பான். அதை அவர்கள் பாளையத்தை சுற்றி வெளியே முழுதும் தங்களுக்காக பரப்பி வைத்தார்கள். அவர்கள் விழுங்கும் முன் பற்களிடையில் இறைச்சி இருக்கையிலேயே ஆண்டவரின் சினம் மக்களுக்கு எதிராக மூண்டது. ஆண்டவர் மாபெரும் வாதையால் மக்களை சாகடித்தார். ஆகவே அந்த இடத்துக்கு கிப்ரோத்து அத்தாவா என்ற பெயர் வழங்கியது. ஏனெனில் பெரு விருப்பு கொண்டிருந்த மக்களை அவர்கள் அங்கேயே புதைத்து விட்டனர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து மக்கள் பயணமாகி அசரோத்துக்கு வந்து அங்கேயே தங்கினர். இவ்வாறு எண்ணிக்கை 11ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜோன்.